நீதி மட்டுமே நிலையானது. தமிழ்நாட்டுல இப்ப சமீப காலங்களாக இந்த போதை பழக்க வழக்கங்கள் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. அதனால ஏற்படக்கூடிய சம்பவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமாகுது. இது எப்படின்னு சொன்னா அந்த கடந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த திருவள்ளூர் போற அந்த ட்ரெயின்ல மீஞ்சூர் பக்கத்துல ஒருத்தனை வீல்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக ஒரு 15 நாளைக்கு ஒருக்காக இந்த சம்பவம் நடந்தது. தொடர்ச்சியாக இந்த கஞ்சா அடிச்சுட்டு இந்த போதை வஸ்துக்களால பொதுமக்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதற்கான தீர்வு என்ன பண்ணா இந்த குற்றங்களை தடுக்கலாம்? அதாவது இப்போ நேத்து நினைக்கிறேன் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது ரொம்ப பதைக்கக்கூடிய அளவுல இருக்கு. எல்லாருக்கும் ஒரு முஸ்லிம் குடும்பம் வீடு புகுந்து, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டு கீழே இருக்காங்க. அந்த புள்ள மேல மொட்டை மாடியில ஒரு காத்து வேணும்ல, அதுக்காண்டி காத்து வெளிச்சம் வேணும் மேல படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ பின்பக்கமா ஏணி போட்டு ஏறி மேல என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு 4 பேர் கஞ்சா போதையிலையும் மற்ற போதை வஸ்துக்களுடைய புழக்கத்திலையும் அந்த புள்ளைய வெட்டியிருக்காங்க. நெத்தியில ஒரு வெட்டு, கை கால் எல்லாம் வெட்டு. அப்போ எவ்வளவு ஒரு கொடூரமா கோரமா இருக்கும். நெத்தியில வெட்டுப்பட்டா அந்த முகம் எவ்வளவு மோசமா மாறிடும். அந்த மாதிரி ஒரு கொடுமையான வெட்ட அந்த புள்ள வாங்கியிருக்கு. அது ஒரு பொதுவா தாறுமாறா பார்த்து வெட்டணும்னு இல்ல, அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அது செஞ்சிருக்கிறான் போல. ஏன்னா அது என்ன நோக்கம்னு தெரியல. ஆமா, பின்னாடி அது வரலாம். என்ன இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் ஒரு இளம் பெண்ணுக்கு 17 வயசுடைய ஒரு இஸ்லாமிய இளம் பெண்ணுக்கு நடந்திருக்கு. இது ரொம்ப கொந்தளிச்சு அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அரசும் ஒரு 3-4 பேரை கைது பண்ணியிருக்கு. இது தொடர்கதையாவே ஆகிக்கிட்டு இருக்கு. அது நீங்க சொன்ன சம்பவம் திருவள்ளூர்ல திருத்தணி போற ட்ரெயின். ஆமா, அதுல அந்த வட மாநில இளைஞரை அது ரொம்ப கொடூரமா விட்டு விட்டா துண்டு துண்டா அதுல கொத்துக்கறி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வெட்டி கடைசியில அந்த ஆளு என்ன ஆனானே தெரியல. இவன் வெளிநாட்டுக்காக நான் அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்றாங்க. அவங்க ஊருக்கு போற லெவலுக்கு அவருக்கு அந்த ஆரோக்கியம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. அது ரொம்ப பேர் கேள்வி கேட்டாங்க. அதோட இப்ப அந்த சம்பவத்தையே மறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல ரொம்ப அதிகமா நடக்குது. ஏன்னா இந்த மீஞ்சூரும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்ததுதான். அரக்கோணம் அந்த திருத்தணி இருக்குல்ல, திருத்தணியும் அது அந்த மாவட்டத்தை சேர்ந்ததுதான். அதனால சென்னையுடைய அந்த மாவட்டத்தை அந்த குறிப்பிட்ட அந்த மீஞ்சூர் சுற்றுவட்டத்துலதான் ரொம்ப நடக்குது. காரணம் நடக்குது. ஆந்திராவுடைய எல்லை வேற. இது கொஞ்சம் அப்படி பக்கத்துல போயிட்டா என்ன வந்துடும், ஆந்திரா மாநிலம் வந்துடும். அதனால அங்கிருந்து கடத்திட்டு வராங்களா என்ன எதுன்னு தெரியல. இது லோக்கல் ஸ்டேஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லா விவரமே தெரியும். அதுல பாதி பேர் தெரிஞ்சே அனுமதிச்சுட்டு இருக்காங்களா காவல்துறை என்னன்னே புரியல. ரொம்ப ஒரு சிவியரா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும் போது என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, அந்த ஸ்டேஷன்ல ஏட்டையா இருப்பார்ல, சில காவலர்கள் இருப்பாங்கல்ல, கீழ்மட்ட காவலர்கள், அவங்கள டக்குன்னு என்ன செய்யணும், பனிஷ் பண்ணி அவங்கள இடமாற்றம் பண்ணணும், இல்ல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். அந்த மீஞ்சூருடைய ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷன்ல உள்ள ஏட்டையா இருப்பாரு. அவருக்கு எல்லாமே பழைய ஆளாதான் ஒரு ஆளை வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ உடனே அந்த ஆள் மேல என்ன செய்யணும், நடவடிக்கை எடுத்து செஞ்சா பயப்படுவாங்க. ஒரு சில பேர் காசுக்கு அடிமையாகி அந்த போற பொருள் விற்கிறவனோட ஒரு தொடர்புல இருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பழைய சம்பவங்கள் தான். அந்த காலத்துல கள்ளச்சாரையும் சென்னையில அதிகமா விற்கும் பொழுது ஒருத்தன் விற்க மாட்டேன்னு சொல்லி திருந்தி போனா கூட அவனை விட மாட்டாங்க. நீ வியாபாரம் பண்ணி, நீ இல்லாட்டி உன புடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த மாதிரி செய்யற இதெல்லாம் இருக்கு. அதனால காவல்துறை மீறி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா, கஞ்சா அடிச்சுட்டு இந்த மாதிரி கலாட்டா பண்ணா, இந்த மாதிரி போற வரவனை வெட்டலாம், நிறைய நடக்குதுல்ல. இது மட்டும் இல்ல, கஞ்சா அடிச்சுட்டு சம்பந்தம் இல்லாம நைட்ல போவாங்க வருவாங்கல்ல, ஒரு 10 மணிக்குள்ள மக்கள், அவங்களெல்லாம் துரத்தி வெட்டுறது. அப்போ இந்த மாதிரி நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப போய் நம்ம டிவி நியூஸ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செய்தி அந்த மாதிரி வராம இருக்காது. கஞ்சா போதையில் மக்களை துரத்தி வெட்டினார்கள் அப்படின்ற செய்தி அடிக்கடி வரும்.
அப்ப இது வந்து தொடர்கதையா ஆகிட்டு இருக்குது. அரசு கேட்டா என்ன சொல்லுது, ஒரு அமைச்சர் நாங்க 0% ஆகிட்டோம், கஞ்சா பழக்கம் இல்லை அப்படிங்கிறாரு. என்ன இன்னொருத்தர் வந்து இது நல்ல பாதுகாப்பான மாநிலம், ஒரு பெண் என்ன செய்யலாம், தனியா நகையை போட்டுட்டு நைட்டு 12 மணி கூட நடந்து அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாரு ஒரு அமைச்சர். லாஸ்ட்ல பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள இருந்த பெண்ணுக்கே வந்து என்ன நிலைமை, இவ்வளவு ஒரு கொடூரமான நிலைமை. அதனால அரசு வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. தேர்தல் நடந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னா இது ஏற்கனவே இருந்ததோடைய ஏற்கனவே நடந்த விஷயங்களுடைய இதுதான் தொடர்பு தான் இது. அப்ப என்ன செய்யணும், இதுக்கு வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். கடுமையான நடவடிக்கைனா இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்கல்ல, முதல்ல வந்து இந்த பிணையில வெளிவராத ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னா இவர்களுக்கு வந்து கடுமையான தண்டனையை வந்து மக்கள் பார்வையில வந்து கொண்டு வந்து நிப்பாட்டணும். இந்த மாதிரியான குற்றத்துல ஈடுபட்டா இந்த மாதிரி தண்டனை நம்ம நிகழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்களை வந்து பொதுமக்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரபு நாட்டு சட்டம் வேணும், அரபு நாட்டு சட்டம் வேணும், இந்த மாதிரியான கொலைக்கு இந்த மாதிரி குற்றவியல் சட்டங்களுக்கு தான் பெரும்பான்மையான மக்கள் வந்து அரபு நாட்டு சட்டம் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அரபு நாட்டு சட்டங்களை வந்து கொண்டு வந்தா கண்டிப்பாக அதுல ஒரு மாற்றம் நிகழும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி இந்த குற்றத்துக்காக இந்த தண்டனையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவனுடைய கையை விட்டுறது, அதெல்லாம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்றத ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நம்ம வெளிச்சம் போட்டு காட்டும் பொழுது அடுத்ததும் அந்த குற்றத்தை செய்யறதுக்கு வந்து அச்சப்படுவான், அந்த குற்றங்கள் குறையும். நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இந்தியாவுடைய தண்டனை சட்டம் எப்படி தெரியுமா இருக்கு, இந்த மாதிரி குற்றவாளிகள் முகத்தை கூட காட்டக்கூடாது. அப்ப எங்க இந்த தண்டனையை வந்து அப்படியே ஒளிபரப்பு மாத்தணும்ன்ற நம்ம மாத்த மாட்டாங்க. இந்தியாவுடைய சட்டங்கள்ன்றதே வேற, அரபு நாடுகள் சட்டங்கள் அங்கே சர்வாதிகாரி ஒருத்தர் தான் இருப்பாரு, மன்னரா இருப்பாரு, அவர் நினைக்கிறத செஞ்சுட்டு போயிடுவாரு. இங்க ஜனநாயகம்ல எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஆளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு எழுந்துட்டு கிடப்பாங்க. ஏதாவது ஒரு சட்டம் அந்த மாதிரி இது பண்ணாலும் பாஸ் பண்ணாலும் அதுக்கு எதிர்த்து என்ன செய்வாங்க, சுப்ரீம் கோர்ட்டுன்னு போவாங்க, அதுக்கு தடை வாங்குவாங்க, இது மனித உரிமையை பாதிக்குதும்பாங்க. அது இதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, கடுமையான சட்டங்களை எல்லாம் நீட்டு எதிர்க்கிறவங்களுடைய வீட்டுல இந்த மாதிரி நடந்தா ஒத்து வரும். அப்ப கூட அவன் வந்து நொந்துதான் போகணும், அவன் ஒன்னும் பண்ணவே முடியாது. புரியுதா? இதுக்கு வந்து என்னன்னா இப்ப உள்ள தண்டனை சட்டங்கள்ல வந்து இந்த கஞ்சா அடிச்சுட்டு கலாட்டா அதுக்கெல்லாம் பெரிய லெவல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஏதோ 75 கேஸ் மாதிரி ஒரு சின்ன கேஸ் மாதிரி 6 மாசம் 1 வருஷம் வந்துடுறாங்க. அதுக்கு தகுந்த வக்கீல வாதாடி இதாடி என்ன செஞ்சிடறான், அவன் வந்துடுறான். சரியா? இதே இந்த சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணணும். 10 வருஷம் அவனுக்கு கடுங்காவல் தண்டனை அப்படின்னு போட்டா என்ன இருக்கும், அதுல வந்து ஒரு இதுக்கு நஷ்ட ஈடு வேற தரணும். பாதி வாழ்க்கை அதுல போயிடும். ஆமா, ரெண்டாவது நஷ்ட ஈடு வேற பல்கா போட்டுருணும். நீ வந்து வராட்டி இன்னும் 10 வருஷம் நீ வர முடியாது. இப்ப அந்த லாக்அப் டெத் இங்க ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் கொலை, ஆமா ஆமா ஆமா, எப்படி கொடுத்தாங்க, கோடிக்கணக்கில் நஷ்ட ஈடு, இரட்டை ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரியான இரட்டை மரண தண்டனை. ஆமா, அது எதுக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு தடவை தானே போடுவாங்க, 2 மரண தண்டனை விதிச்சாங்க. தேவையில்லை, ஒரு தண்டையில செத்துருவான்ல, அப்ப இன்னொன்னுக்கு என்ன பண்றது அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரு நீதிபதி சொன்னாரு, அது எதுக்குன்னு சொன்னா இவங்க மேல் அப்பீல் போய் அவன் அப்பீல் போறதா இருந்தாலே என்ன செய்யணுமா, அந்த இந்த தொகை ஒண்ணு விதிச்சிருந்தாருல, ஃபைன் ஒண்ணு விதிச்சிருந்தால, எவ்வளவு லட்சம் இல்ல, 5 லட்சமா 15 லட்சம் கணக்குல. ஒரு சில பேருடைய இல்ல பிளஸ்க்கு வந்து A1க்கு வந்து 1,50,00,000 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துச்சா? அதை கெட்டினாதான் அப்பீலுக்கு போக முடியுமா? எவ்வளவு அருமையா அந்த நீதிபதி கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த அமௌண்ட்டை கெட்டினாதான் இவன் அப்பீலுக்கே போக முடியும். அப்பீலுக்கு அப்படியே அப்பீலுக்கு போய் அவன் வாதாடி கீதாடி ஒரு மரண தண்டையில இருந்து தப்பிட்டாலும் கூட இன்னொரு மரண தண்டையில அவன் தூக்கு போடப்படுறான். அதுக்குதான் 2 மரண தண்டனை. ஏன்னா அவங்க மேல அவ்வளோ வந்து துடிக்க அவ்வளவு மோசமா அந்த 2 பேரை வந்து அவங்க டார்ச்சர் பண்ணது வந்து ஒரு உயிரை வந்து சாதாரணமா நீ ஏதோ ஒரு ஆத்திரத்துல வெட்டுறான் குத்துறான் அதெல்லாம் வேற. நீ 2 பேரை கூட்டு போய் கடத்தி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ரொம்ப மோசமா கொலை பண்ணது, அப்பனும் பிள்ளையும் ரொம்ப கொடுமையான இதுல இது. அதுக்காண்டிதான் அந்த சட்டத்துல இருந்து இவங்க எப்படி தப்பிச்சிடக்கூடாது. அந்த நீதிபதியுடைய தாட் என்னன்னா இவங்க வந்து எந்த வகையிலுமே தப்பிச்சிடக்கூடாது. அந்த மாதிரியான சட்டம் வந்து இந்த மாதிரி குற்றங்களுக்கும் கொண்டு வரணும். இப்ப இவன் போய் அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் ஃபைனை போய் அதை நீ வந்து கெட்டினாதான் நீ அப்பீலுக்கே போக முடியும். மேற்கொண்டு நீ கேஸுக்கு நீ ஏதாவது போகணும், நீ வெளியே எடுக்கணும், ஜாமீன் எடுக்கணும், ஒரு அப்பீலுக்கு போவாங்கல்ல, செக் வச்சிடணும். அந்த இடத்துல வச்சுட்டா இந்த மாதிரி கஞ்சா குடிக்க பயலுக்கெல்லாம் வெளியே போக முடியாது. என்ன செஞ்சிருவான், அந்த 10 வருஷம் தண்டனையும் அவன் வந்து அனுபவிக்கணும், மேல அவன் போகணும்.
10 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும், அவன் வந்து கொடுக்க முடியாது. இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் நீ உள்ளே கட்டுறான், அதோட டைமே முடிஞ்சு போச்சு. நீ 20-25 வயசுல செஞ்சிருந்தனா 65 வயசுல தான் நீ வெளியே வர முடியும். குறைஞ்சது இல்லைன்னாலும் 60 வயசுல தான் வெளியே வர முடியும். அந்த மாதிரி சட்டங்களை சில பேருக்கு வந்து செஞ்சு மக்களுக்கு காட்டணும். ரொம்ப கடுமையான இது கொண்டு வரணும். காரணம் அப்பாவி மக்கள், பெண்கள்லாம் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்கல்ல. இதனால வந்து ரோட்லயே நடமாட முடியாத சூழல். ஒரு பக்கம் வெறி நாய் சொறி நாய் ஆட்டோட இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் ஆட்டோல புக் பண்ணிடுறாங்க, புக் பண்ணிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு டிரைவர் காசு கேட்கும்போது இந்த வாரம் அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வந்து ஆடத்துல போட்டு வச்சு இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு ஆட்டோலாம் பிடிக்கிட்டு அனுப்பிச்சு விடுறது. இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடக்குது. இது வந்து கஞ்சா பழக்கத்துல உள்ளவங்க தான். அப்ப இந்த மாதிரியான இளைஞர்கள்ட்ட ரோட்ல போறாங்கன்னு அங்க ஒரு மாதிரியா போனாங்கன்னா டேய் ஒழுங்கா போங்கடா அப்படின்னு சொல்றது கூட பயமா இருக்கு. இந்த வண்டியில போவாங்க இப்படி உடம்பு அப்படியே ஆடிக்கிட்டு, அவங்க எல்லாம் கூட அந்த கேஸ் தான். அந்த அவங்களோட ஏர் கட்டிங், அந்த தலையை கட் பண்ணிருப்பாங்கல்ல, அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ இது டேஞ்சர் கேஸ்ப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போறக்கூடிய அவங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். நம்ம அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒல்லியா இருப்பானுங்க, தொலை பேண்ட போட்டிருப்பான், இந்த கட்டிங் காலிஃபிளவர் கட்டிங் போட்டுருப்பாங்க, அது ரோடு போட்டிருப்பான். அங்கே பேச்சே டிஃபரெண்டா இருக்கும். அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு ஐயோ இதை கொஞ்சம் நம்ம ஓரமா ஒதுங்கி போற கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி அனுபவம் உள்ள ஆளுங்க இதாயிருவோம். சில பேர் அவங்க வந்து கஞ்சா அடிச்சுட்டு நைட்ல வந்து வெற்ற காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம், அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல வாழ்றோமா என்னன்னே நம்மளுக்கு வந்து அவ்வளவு பயமா இருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கடுமையான தண்டனைகள் தரணும். அது வந்து நான் சொன்னாப்புல அவங்களுக்கு வந்து அந்த 10 வருஷம் சிறை தண்டனை. நீ கஞ்சா போதை பயன்படுத்திட்டு நீ இந்த மாதிரி ஒரு குற்றங்களை ஈடுபட்டாலே ரெண்டுத்துக்குமா சேர்த்து கஞ்சா அடிச்சதுக்கு ஒரு 5 வருஷம், என்ன போதை பயன்படுத்தினதுக்கு இதுக்கு ஒரு 5 வருஷம் ஆக மொத்தம் 10 வருஷம் அவன் வந்து என்ன செஞ்சான். அதுக்கு நிறைய வந்து சட்ட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பொதுமக்களுக்கு இது ஏற்படுத்தாலும் குண்டர் சட்டத்துல வந்துடும். குண்டர் சட்டத்துல எது மெயினா வரும்னு சொன்னா பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் குண்டாஸ்ல பெரும்பாலும் வரும். அவனே ஒரு 2-3 வாட்டி செஞ்சுதானா அவன் குண்டர் சட்டத்துல போயிடுவான் ஆட்டோமேட்டிக்கா. அதுல தனி. ஏன்னா இது வேற வந்து என்ன செய்யணும், ரொம்ப அரசு வந்து தீவிரப்படுத்தணும். ஒண்ணு இந்த அரசும் பண்ணணும், இல்ல அடுத்து வரக்கூடிய அரசு திமுக வருதோ அதிமுக வருதோ யார் வராங்களோ அவங்க வந்து இதை என்ன செய்யணும், தீவிரப்படுத்தாட்டி இது மக்களுக்கு மிகப்பெரிய தொல்லையா இருக்கும். அதிகமாயிட்டே போகும். ஏற்கனவே நைட்டு 10 மணிக்கு மேல ரோட்ல நடமாட முடியல, நாய்ங்க அங்க இருந்து திறத்துதுங்க. அது பத்தாதுன்னு இவங்க வேற. அப்ப எப்படிதான் ஒரு மக்கள் வந்து எப்படிதான் ரோட்ல நடமாடுறது? அது புறநகராக இருக்கக்கூடிய பகுதிகளும் ரொம்ப மோசம். திருவள்ளூர் மாதிரி ஏரியாலாம் எப்படி இருக்கும்னா இருட்டா டிம்மா இருக்கும், எங்க பெரிய பிரைட்னஸா வெளிச்சம்லாம் இருக்காது, மெயினான ரோட்ல மட்டும்தான் இருக்கும். அப்ப அவங்க அந்த புதர்கள்லாம் இங்க நிறைய ஜாஸ்தி, அவங்க ஒதுங்குறதுக்கு மறைவான இடங்கள் அங்க ரொம்ப அதிகம். அதனால அங்க இருந்து கஞ்சா அடிச்சுட்டு வேற போதை மருந்துகளை யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அதை அடிச்சுட்டா என்ன சொல்றாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு இது வந்துடும். நம்ம ஒரு காவல்துறை அதிகாரியோட நம்மகிட்ட பேசினாரு. அவங்க எதுவும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டவரு, நம்ம கேட்ட யதார்த்தமா அடிச்சு இது பண்ண வேண்டியது சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா, பாய் அந்த போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க வந்து எங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். அப்ப அந்த அளவுக்கு இன்னும் சில பேர்ட்ட நம்ம கேட்டிருக்கோம், அது எந்த நோக்கத்துக்காக அந்த கஞ்சா குடிக்கிறானோ அந்த நோக்கம் நிறைவேறாத வரைக்கும் அவனுக்கு அந்த இது விடமாட்டான். அது அந்த மாதிரின்னு சொல்லி சில பேர்லாம் சொல்றது. ரெண்டாவது அவங்களை அடிச்சாலும் செத்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அடிச்சு அவங்களுக்கு நெஞ்செல்லாம் வீக்கா போயிருக்கும். இதெல்லாம் இருக்குல்ல, நுரையீரல்லாம் இருக்குல்ல, அந்த புகை போய் தேங்கி அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க. டக்குனு இவங்க அடிச்சு ஏதாவது மத்தவங்க தாங்குற சக்தியை விட அவங்களுக்கு ரொம்ப பலகீனமா இருக்கும், போட்டு அங்கேயே போயிடுவான். அது வேற போலீஸ்காரங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க, புரியுதா? அடிச்சு எங்க செத்துற அவனை வந்து போலீஸ் கவனிக்கிற மாதிரி அவங்க ஏதோ அடிச்சு விசாரணை பண்றாங்க கோவத்துல. இந்த மாதிரி எல்லாரும் கோவம் வர்றது தானே, அந்த மாதிரி அடிச்சாலும் கொலை கேஸுக்கு அப்புறம் அவங்க ஆளாயிடுவாங்க, அது வேற பயப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த மாதிரினா கஞ்சி அடிச்சாலே எதை பாதிக்கும்னா நுரையீரலை தான் பயங்கரமா பாதிக்கும். அதுலதான் போய் அந்த புகெல்லாம் தேங்கி போயிருக்கும். அவன் மூச்சு விடுறதே அவங்களுக்கு கொஞ்சம் இதாதான் இருப்பாங்க. அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால காவல்துறையும் கொஞ்சம் யோசிப்பாங்க. சரி நீங்க சொன்னாப்புல கஞ்சா அந்த போதை இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவனை விசாரிப்போம் அப்படின்றது அது சரியானது. ஆக மொத்தத்துல இதுல வந்து ஒரு ரொம்ப ஒரு
மிகப்பெரிய தீர்வுக்கு இது கண்டிப்பா வரணும். சட்டங்களை கடுமையாக்கி கடுமையா அபராதங்களை வந்து உயர்த்தணும். அபராதங்களை உயர்த்தினாதான் அவன் பயப்படுவானுங்க. அட 5 லட்சம் கட்டணுமா 10 லட்சம் கட்ட எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பார்த்து உயர்த்தணும். ஆமா, அதோட வாய்ப்பா கூட இருப்பான். அவனெல்லாம் கோடிக்கணக்கில். ஆமா, பெற்றோர்களுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம்னா, உன் புள்ள கஞ்சா குடிச்சு அவன் இதாயிட்டான்னு சொன்னா அவனை வந்து புள்ளையாவே மதிக்காதீங்க, அவன் வீட்டை விட்டே வெளியேற்றிருங்க. அவன் புள்ள கிடையாது, உங்களுக்கு காலத்துக்கும் தொல்லைதான். அவன் வந்து குடும்பத்துக்கு என்ன பண்ண போறது இல்ல, எந்த காலத்திலயும் அவன் வந்து யூஸ் ஆக போறது இல்ல. அவன் தான் அப்பயே அவன் செத்துட்டான்னு அர்த்தம். அம்மாவையே கொண்டுறானுங்கல்ல, நடக்குது நிறைய. அம்மாவை கொண்டுறான், அப்பனை கொடுக்கல. அம்மா அப்பா. அதனால உங்க குடும்பத்துக்கு அவன் தொல்லையாதான் இருப்பான். அதனால அவனை குடும்பத்தை விட்டு வெளியேற்றி விட்டுறது குடும்பங்களுக்கு நல்லதா இருக்கும். அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப கண்டிஷனா பிள்ளைங்களை வளர்க்கணும். அவனுடைய பழக்க வழக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அவன் எந்தெந்த பசங்களோட சேர்றான்றதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி பசங்களாம் அதுக்கு தகுந்த பசங்களோட போய் சேருவாங்க. இந்த மாதிரி கஞ்சா குடிக்க பசங்க அவங்களோட தான் போய் சேருவான். அதனால ரொம்ப பசங்களை கண்காணித்து வளர்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாகவும் இருக்குன்றதை சொல்லி நாம என்ன செய்யறோம், இந்த விஷயத்தை நிறைவு செய்கிறோம்.